E20 எரிபொருள் என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி 20% எத்தனால் 80% பெட்ரோல் கலவை தான் E20 எரிபொருள் சொல்றோம். அதாவது இப்போ நம்ம பெட்ரோல் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு அந்த கச்சா எண்ணெயில இருந்து சுத்திகரிப்பு செஞ்சுதான் பெட்ரோல் வந்து தயாரிக்கப்படுது. இப்போ இந்த பெட்ரோல் வந்து நம்ம வாகனங்கள்ல யூஸ் பண்றதுனால அதிகமான கரியமல வாயு ரிலீஸ் ஆகுது. அதனால புவி வந்து வெப்பம் அடையுது. அப்போ கச்சா எண்ணெய் இறக்குமதியை செய்யறதை குறைச்சு இந்த பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கணும், அதன் மூலமா சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற வகையில தான் E20 எரிபொருள் வந்து இப்போ யூஸ் பண்றோம். அதாவது பெட்ரோல்ல 20% வந்து எத்தனால் கலக்கிறது, மீதமுள்ள 80% வந்து பெட்ரோல் இருக்கிற மாதிரி. சோ இப்போ E20 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இப்போ எதுக்காக இந்த E20 பெட்ரோல் பத்தி பாக்குறோம்னா, இந்த E20 பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வண்டிக்கு காப்பீடு பெறுவதற்கான செல்லுபடி தன்மை இது குறைக்காது. சோ நீங்க E20 பெட்ரோல் யூஸ் பண்ணாலும் காப்பீடு செல்லும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்க? ஏன்னா இதுல 24% எத்தனால் தானே கலக்குறாங்க பெட்ரோல்ல. அப்போ எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கரும்பு, மக்காச்சோளம், பிற பயிர் வகைகள்ல இருந்து தான் இந்த எத்தனால் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. சோ இந்த எத்தனால் யூஸ் பண்றதுனால என்னென்ன பயன் இருக்குன்னா, விவசாயிகள் வந்து அவங்களுடைய வருமானம் அதிகரிக்குது. ஏன்னா எத்தனால் நம்ம எரிபொருளாகவும் யூஸ் பண்றதுனால அதிகமாக அவங்க விளைவிப்பாங்க. ஸோ அதனால விவசாயிகளுடைய வருமானம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இது சிறந்த உந்து சக்தியையும் இந்த E20 பெட்ரோல் ஆனது வழங்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா E10, அதாவது இதுக்கு முன்னாடி 10% வந்து பெட்ரோல்ல எத்தனால் கலந்திருப்பாங்க. அந்த E10 பெட்ரோலை விட 30% குறைந்த கார்பன் உமிழ்வு கொண்டது, குறைவாக தான் கார்பன் வந்து ரிலீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அந்நிய செலாவணியானது சேமிக்கப்படுகிறது. இப்போ E20 பெட்ரோல்னால 1.44 லட்சம் கோடி சேமிச்சிருக்கும். ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து வாங்குறது குறையுதுல எத்தனால் கலக்கும் போது. ஸோ அதனால நமக்கு அந்நிய செலாவணி சேமிக்கப்படுது. ஸோ லாஸ்ட் 11 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 245 லட்சம் டன் கச்சா எண்ணெய் பயன்பாடுங்கிறது குறைஞ்சிருக்கு இந்த E20 பெட்ரோல்னால. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசு குறைஞ்சிருக்கு. 736 லட்சம் டன் கார்பன் உமிழ்வு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது எதுக்கு சமம் அப்படின்னா 30 கோடி மரங்களை நட்டதற்கு இது சமம். நம்ம E20 பெட்ரோல் பயன்படுத்துறதுனால இவ்வளவுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க.